அரசியல் பேசுவோம். சில பேர் யோசிக்கலாம், ஏன் எங்களுக்கு இது வேண்டாத வேலை, இந்த அரசியலை பேசி இது ஆராய்ஞ்சு என்ன நடக்கப் போகுது, இது மூலமாக நாங்கள் ஏதாவது சம்பாதிக்க போகிறோம், தேவையில்லாத வேலை, பேசாமல் ஒதுங்கி இருப்போம், எங்களுக்கு இது தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி சில பேர் யோசிக்கலாம். உண்மையிலேயே அரசியல் தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்குது. எங்களை ஆள்றது எது? அரசியல் தான். எனவே நாங்கள் அந்த அரசியல் அறிவில்லாமல் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது தவறானவர்களுடைய வழிநடத்தலிலே இந்த நாடும் நாமும் செல்லக்கூடிய வழிவகைகள் ஏற்பட்டுவிடும். எனவே தான் நாங்கள் அரசியல் தொடர்பாக விழிப்புணர்வோடு இருக்கணும். இப்போ எடுத்துக்கொண்டால் இப்போ அரசியல்வாதிகளினுடைய நடத்தைகள் அண்மை காலமாக கேள்விக்குட்படுத்தப்படுகிறது. அரசியல் ஒரு சாக்கடை, அரசியல் இது ஒரு அருவருப்பான விஷயம் மாதிரி சில பேர் யோசிக்கிறாங்க. அப்படியானவர்களுடைய கைகளுக்கு அதிகாரம் செல்கிற பொழுது தான் அந்த நிலைமை ஏற்படுகிறது. நாங்கள் அரசியல் விழிப்புணர்வாக இருப்பமாக இருந்தால் நிச்சயமாக நல்லவர்கள் ஆட்சி பீடமேறி, ஒழுக்கமானவர்கள் ஆட்சி பீடமேறி எங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு நிலைமை வரும். ஆனால் மாறாக எங்களில் பலரும் செய்கிற ஒரு தப்பு, அந்த தேர்தல் வரும் காலத்தில் மட்டும் நாங்கள் போயிட்டு வாக்கு போடுறது மட்டும்தான். அதுவும் ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் செய்துட்டு வர்றோம். ஆனால் உண்மையிலேயே நாங்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறோமா ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஏன்னு சொல்லிச்சுன்னா எங்களுடைய எதிர்காலம் மட்டுமில்லை, எங்களுடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலமே இந்த அரசியலில் தான் இருக்குது. அவங்க ஆளும் வர்க்கம், அவர்கள் பாராளுமன்றத்தை எடுத்துக்கொண்டால் அதுதான் சட்டங்களை இயற்றக்கூடிய ஒரு உயரிய சபை. அங்கே தான் இந்த சட்டங்கள் தான் எங்களை ஆளுது. அப்போ அந்த சட்டங்களை உருவாக்குற இடத்துல ஒரு அறிவுள்ளவர்கள், பண்புள்ளவர்கள் இருக்கிற பொழுது தான் அதனுடைய மகிமை சிறப்பாக இருக்கும். எனவே எங்களை ஆளப்போகின்ற அந்த சட்டங்கள், எங்களை கட்டுப்படுத்துகிற அந்த சட்டங்களை உருவாக்கக்கூடிய அந்த பாராளுமன்றத்துக்கு எங்கள் தொடர்பாக எங்களை பற்றி சிந்திக்கும் சிந்தனையாளர்கள், செயற்பாட்டாளர்கள், அரசியல்வாதிகளாக செல்வதுதான் சிறப்பானது. எனவே மக்களே, நாங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். நாங்கள் தெரிவு செய்யும் ஒவ்வொரு உறுப்பினரும் நிச்சயமாக பெருமதி மிக்கவர்களாக இருக்கணும். உங்களுக்கு தெரியும், அண்மை காலமாக எங்களுடைய தெரிவுகள் எப்படி போனது அப்படின்றது. ஒழுக்கம் இல்லாதவர்களும் அவர்களுடைய நடத்தைகள், பேச்சுக்கள் அருவருப்பான, சர்வதேச மட்டத்திலேயே நம் இனத்தை சந்தி சிரிக்க வைக்கக்கூடிய செயற்பாடுகளை சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் யார்? எங்களுடைய அரசியல் விழிப்புணர்வு தான். ஒருவர் வெறும் பேச்சை மட்டும் ஆரம்பத்தில் நம்பி நாங்கள் சில முடிவுகள் எடுத்துடுறோம். ஆனால் நாங்கள் ஆராய்கிறது இல்லை. ஆராய்ஞ்சு பார்த்தா நாங்கள் தவறான முடிவுகள் எடுக்க மாட்டோம். கொஞ்சம் நாங்கள் சிந்திக்கணும். நாட்டில் என்ன நடக்குது, உலகத்தில் என்ன நடக்குது, எங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றதில் நாங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். அரசியல் தொடர்பான பல்வேறு விஷயங்களையும் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். எங்களுடைய தவறான தெரிவுகள் எங்களையே தவறாக வழிநடத்தும் ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுரும் அப்படின்றத நாங்கள் மறந்துடக்கூடாது. இனிவரும் எபிசோட்டிலும் நாங்கள் மனம் திறந்து பல்வேறு விஷயங்களை பேசுவோம். அதுவரை இணைந்திருப்போம். நன்றி.